சூப்பர். எஸ், இன்னொரு வாட்டி நீங்கள் உங்களை பற்றி அப்படியே சொல்லி. ஓகே, ஸோ மை செல்ஃப் நித்யபிரியன் அண்ட் நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் கம் சைக்கோதெரபிஸ்ட். அண்ணா நகரில் நமக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ மைண்ட் அண்ட் மனஸ் நம்ம கம்பெனி அண்ட் அதர் பிரான்ச் டி நகரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஒர்க் வித் டீனேஜ் கப்புள்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ இதுதான் என்னோட மேஜர் ஒர்க்கிங் ஏரியா. ஸோ யா. சூப்பர். இப்போது நான் இதுக்கு ஒரு ப்ரீஃப் மாதிரி கொடுத்துறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் பிரேக்ஸ். ஸோ வந்து ஹார்ட் பிரேக்ஸ் அண்ட் ஹவு டு கெட் ஓவர் ஹார்ட் பிரேக்ஸ். ஸோ இதுதான் கோர் டாபிக். இதில் இப்போ நான் வந்து ஒரு 5 ஹார்ட் பிரேக் ஆன பசங்க கிட்ட ஆல்ரெடி we've had a conversation. ஸோ வந்து ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள். லைக் அதில் ஒரு சில பேர் எனக்கு இதுக்கு மேலே ரிலேஷன்ஷிப்பே வேணாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, ரொம்ப சொர்ந்து போய் டே டு டேலே ஃபங்க்ஷன் ஆக முடியாத ஒரு கேட்டகரி. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம், ஒருத்தர் வந்து லைக் அக்செப்டன்ஸ் மூடுக்கு வந்த ஒரு கேட்டகரி. ஸோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் ஆஃப் பீப்புளை we have documented their journeys. Now we want an expert opinion on what this is, how to overcome, or what is the right way to approach. Right. ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இதில் எனக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு கொஷினு, பிரேக்கப் ஆக போகுதுன்னு ஒரு பையனோ பொண்ணோ எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு? ஓகே, ஸோ எமோஷ்னல் வித்ட்ராவல்ன்றது நமக்கு நிறைய தெரியும். மோஸ்ட் கேசஸ் பார்த்தீங்கன்னா விமன் பொறுத்த வரைக்கும் எமோஷ்னலி அவங்களுக்கு பிரேக்கப் ஆல்ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதை வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. அண்ட் வென் தட் இஸ் வாய்ஸ்ட் அவுட், பசங்க சைட்லேருந்து பிரேக்கப்பா, ஏன் பிரேக்கப், நம்ம நல்லா தானே இருக்கோம், எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, வேர் ஸோ பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் வரும். இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, men are logical, solution oriented, women are emotional, and the way they process their feelings and emotion பார்த்தீங்கனாலே பேசுகிறதுல இருக்கும். அண்ட் எமோஷ்னலி they are very well versed. நமக்கு அது ரொம்ப கஷ்டம் இன் நேச்சர். ஸோ நம்ம வந்து நான் வெர்பல் கியூஸ் அண்ட் நிறைய விஷயம் நம்ம பார்க்க மாட்டோம், மிஸ் பண்ணிடுவோம். ஸோ தட் இஸ் வாட் ஐ சி. அந்த என்ன மாதிரியான நான் வெர்பல் கியூஸ்லாம் ஒரு விமன் கிட்ட இருக்கும்? இப்போ எமோஷ்னல் வித்ட்ரான்றது நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து இப்போது ரொம்ப ஒரு சலிப்புன்றது ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அதிகமாகிடும். அது இல்லாமல் ஒரு சண்டை வருது அப்படின்னா அதை வந்து ரெஸ்டோர் பண்ண மாட்டாங்க. சண்டை வருதுன்னா சண்டையிலே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திரும்ப நார்மல் மாதிரியே போவாங்க. பட் இட் இஸ் நாட் நார்மல், இதே மாதிரி கண்டினியூ ஆகும். அண்ட் ஒரு பாயிண்டில் எதுக்கடா நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு சலிப்பு இருந்தால் கூட அவங்களால 2 பேர் விட்டு பிரியாமல் ஒன்றாவே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, அதாவது அவங்க நார்மல் செல்ஃப் மாதிரி இருக்க மாட்டாங்க. எஸ், ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்க பேசுறதுல, பிஹேவியரில். அதுதான் எமோஷ்னல் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்கிறாங்க. சடனாக யூ கெட் ஹிட் வித் அ திங் கால்ட் அஸ் ஒரு பிரேக்கப் அந்த மாதிரி. அண்ட் இப்போ நான் எல்லார் பசங்கக்கிட்டேயும் பேசுனதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3வது மனுஷன் ஒருத்தன் வந்துடுறான். ஸோ இதுதான் ஒரு காமன். லைக் 5 பேர்கிட்ட பேசுனதில் 5 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், பட் நடுவில் திடீர்னு இன்னொருத்தர் வந்து ஒரு எக்ஸ், அவங்க வாழ்க்கையில் அவங்க எக்ஸ் திரும்ப வராங்க. இல்லை இன்னொருத்தர் நியூ ஆஃபீஸில் போயிட்டு எனக்கு க்ரஷ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது, காலேஜ் படிக்கும் போது ஒன்றா இருந்தோம், அப்புறம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது பற்றி உங்களோட தாட்ஸ்? ஸோ இதுவுமே எமோஷ்னல் வித்ட்ரான், அதாவது எமோஷ்னலி நான் உங்ககிட்டேருந்து வித்ட்ரா ஆகிறேன் அப்படின்னா இது இட்ஸ் அ நீட். லவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங். இப்போ எனக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு நீங்கள் சாப்பாடே தரமாட்டுறீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, இன்னொருத்தர் எனக்கு தராங்க, எனக்கு அவங்க தராங்களோ இல்லையோ அங்கே சாப்பாடு இருக்குன்ற ஒரு தாட் எனக்கு வந்தாலே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் எனக்கு இதில் தப்பு ரைட்டுன்ற எதுலுமே போகாமல் ஐ கோ வித் மை எமோஷன். ஸோ ஐ ஹாவ் அ நீட், இட் இஸ் நாட் பீங் மெட். இன்னொருத்தர் தராங்க அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்லி அந்த இது நீடை தேடி நம்ம போகிறதுன்றது இட்ஸ் ப்ரிட்டி வேலிட் ஃபார் தெம். ஸோ இதனால தான் இது நடக்குது. ஓகே, சூப்பர். இப்போது எனக்கு ஒரு கொஷனிங் வருது. இந்த எமோஷ்னல் வித்ட்ராவலில் இப்போ வந்து ஒரு பையன் வந்து அப்சர்வ் பண்ணுறான். ஸோ ஹீஸ் இன் அ ரிலேஷன்ஷிப் ஃபார் 3 years ஆர் 2.5 years. அந்த வித்ட்ராவலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அந்த பையன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கம்யூனிகேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். உங்களுக்கு ஏதோ சரியாக படலை, ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தோணுது அப்படின்னா உங்கள் பார்ட்னர்கிட்ட கேளுங்க. எனக்கு ஏதோ செட் ஆகாத மாதிரி தோணுது, சம்வேர் நமக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்கோன்னு தோணுது, நம்ம என்ன பண்ணலாம், என்ன பிரச்சனை, ஹவு டு டீல் வித் இட் அப்படின்ற கான்வர்சேஷனே கேன் ஓப்பன் ஸோ மெனி திங்ஸ். இந்த கான்வர்சேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் மக்கள் பண்ண மாட்டுறாங்க. இதெல்லாம் நார்மல் தான், ரிலேஷன்ஷிப்னாலே பிரச்சனை வரும், ரிலேஷன்ஷிப்னாலே சண்டை வரும், ரைட்டு. பட் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஹெல்த்தியாக ஹேண்டில் ஆகுதா அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஓகே, ஸோ அதனால தான் இந்த ஒரு இஷ்யூ வருது அப்படின்னு. எஸ், அஃப்கோர்ஸ். பட் இப்போ நேற்றுக்கு நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவர் என்னன்னா இந்த மாதிரி தான் கேட்குறாரு. பட் இதை கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து திடீர்னு நல்லா பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 weeks அப்புறம் எனக்கு டைம் வேணுன்றாங்க, அப்புறம் கால் பண்ணிட்டு எனக்கு இப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு மிக்சட்
சிக்னல்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ இது வந்து எதனால நடக்குது? திஸ் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஸோ இது ஒரு சிலருக்கு நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இது ஏன் நடக்குது அப்படின்னா, மோஸ்ட் லைக்லி அவங்க சேஃபாக கூட ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம். இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது, ஆர் இதை நம்மளே ஹேண்டில் பண்ணலான்னு நினைக்கலாம். எனிவேர் இந்த இதுவும் ஒரு விதமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ நான் வந்து எனக்கு இருக்க ஒரு பிரச்சனையை நான் என் பார்ட்னர்கிட்ட சொல்ல முடியலை, தயங்குறேன், இல்லை பிரச்சனையாகவும் நினைக்கிறேன் அப்படின்னாலே ரிலேஷன்ஷிப்போட பேஸ்மெண்ட்டை நம்ம செக் பண்ணணும். கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது, இவங்க 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, இன்டிமசி எப்படி இருக்குது, ஓவரால் ஆஸ்பெக்டில் நம்ம அதை பற்றி யோசிக்கணும். ஓகே, இப்போ எனக்கு இந்த கம்பேட்டபிலிட்டின்ற இடத்துல ஒரு கொஷின் இருக்குது. கம்பேட்டபிலிட்டி அப்படின்ற வேர்டு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் அது என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா அப்படின்றது இஸ் அ கொஷின் மார்க். ஸோ இப்போ இவங்க ஒருத்தர் நமக்கு கம்பேட்டபிளாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றத எப்படி எவாலுவேட் பண்ணலாம்? ஸோ ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட்ன்றது யூஸ்வலி பீப்புள் சொல்லுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி லாங்கர் ரன்னில் தட் குட் பி சேலஞ்சிங். இப்போ என்ன மாதிரியே இன்னொரு பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் கோர் வேல்யூஸ்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டீல் பிரேக்கர்ஸும் நம்ம பார்க்கணும். கம்பேட்டபிலிட்டி சொல்கிறப்போ, இப்போ எனக்கு வந்து கிட்ஸ் வேண்டாம் அப்படின்னா, என் பார்ட்னருக்கு கிட்ஸ் வேணும் அப்படின்னா அங்கே கம்பேட்டபிலிட்டி இல்லை. தட் இஸ் அ டீல் பிரேக்கர். ரெண்டுமே நார்த் போல் அண்ட் சவுத் போலில் இருக்குது. கம்பேட்டபிலிட்டி இஸ் சம்திங் விச் கேன் பி ஃபவுண்ட் இன் ஈக்வெடர். நடுவில் வர முடியும் அப்படின்னாலே கம்பேட்டபிலிட்டி தான். அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். கல்ச்சராக இருக்கட்டும், ரிலீஜனாக இருக்கட்டும், லாங்குவேஜ், எவ்ரிதிங் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஹவு சேஃப் வே ஃபீல். இப்போது கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ்ன்னு சொல்கிறப்போ, ஒரு குரங்கை மரம் ஏற வைக்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு யானையை மரம் ஏற வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். நான் கஷ்டப்பட்டு முட்டி மோதி தள்ளிடலாம். அது ஏறிடுச்சு அப்படின்னா அது யானைக்கு வேணுமா, அதோட பர்பஸான்றது நம்ம யோசிக்கணும். சம்திங் வெரி சிமிலர். தட் இஸ் ஹவ் கம்பேட்டபிலிட்டி இஸ். ஓகே, அதாவது இப்போ ஒரு யானைனா அதோட ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எஸ். ஒரு குரங்குனா அதோட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு குரங்கு ஃபீச்சர்ஸ் வேணும், ஆனால் யானைக்கிட்டேருந்து குரங்கு ஃபீச்சர்ஸ் வேணுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். எஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, கூல். இப்போது எனக்கு இதோட நெக்ஸ்ட் ஃபாலோ அப் கொஸ்டின். ஒரு பையனுக்கு லெட்ஸ் சே ஹி கெட்ஸ் த நியூஸ். ஓகே, நமக்கு வந்து இது வந்து எனக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் இருக்கு. பிரேக் வேணுன்றது தான் இங்கே ஆரம்பிக்குது, பிரேக்கப்னு ஆரம்பிக்க மாட்டேங்குது. அது ஏன்? ஓகே, இது வந்து ஸ்பேஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்களும் நானும் கயிறு பிடிச்சி இழுத்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பக்கம் இழுக்கிறீங்க, நான் ஒரு பக்கம் இழுக்கிறேன். கை வலிக்குது, உங்களுக்கும் வலிக்குது, எனக்கும் வலிக்குது, ரத்தம் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வி மியூச்சுவலி டிசைட், சரி ஓகே நம்ம இதை பற்றிக்கு விட்டுறலாம், கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் ஹீல் ஆகிட்டதுக்கப்புறம் திரும்ப பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்றது நம்ம முடிவு பண்ணலாம். இதில் கம்யூனிகேஷன் வருது. இதுதான் அந்த ஸ்பேஸ் ஆர் பிரேக். மோஸ்ட் லைக்லி பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் கம்யூனிகேஷன்ன்றது பெருசாக கிடையாது. இதை வந்து நம்ம 2 பேருமே கம்யூனிகேட் பண்ணி நம்ம 2 பேரும் இழுக்க வேணாம், 2 பேரும் சென்டருக்கு வரலான்னு முடிவு பண்ணலாம். தட் இஸ் நாட் ஹேப்பனிங். வில் டேக் அ பிரேக் அப்படின்னு போட்டு போகிறப்போ மோஸ்ட் லைக்லி திரும்ப வரப்போ இதை நான் பிடிச்சி இழுக்கணுமா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு திரும்ப வலிக்குமே, எனக்கு திரும்ப ப்ளீட் ஆகுமேன்ற ஒரு தாட்டு தான் வரும். ஸோ இங்கே ஸ்பேஸ் ஆர் பிரேக்குன்றது இஸ் நீடட் இன் அ ரிலேஷன்ஷிப். ஆனால் கம்யூனிகேட் பண்ணி கிளியர் பண்ணணும். இப்போ எனக்கு பிரேக் ஏன் வேணும் அப்படின்னா, எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு இதிலேருந்து கொஞ்சம் வெளியே போனால் எனக்கு ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைக்கும்னு நினச்சி நான் வரேன். இதுவே என் பார்ட்னர் எனக்கு இது ஒர்க்கே ஆகலை, சரி இவன் பிரேக்கப் கேட்டால் கொடுக்க மாட்டான், அதனால் நான் பிரேக்குன்னு போகிறேன்னு போனாங்கன்னா கம்யூனிகேஷன் கேப்பாக இருக்குது. நான் என்ன நினைப்பேன், ஓகே திரும்ப வரப்போ ஐல் பி இன் த ரிலேஷன்ஷிப். அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க இது ஒர்க் ஆகாதுன்னு. ஸோ த மோர் தே மூவ் அவே, அது அவங்களுக்கு அதிகமாக ரீஎன்ஃபோர்ஸ் ஆகும். எப்படியும் அது வேலைக்கு ஆகாது. ஸோ வென் வி போத் ரிட்டர்ன், this person will be totally emotionally out. I will be fully emotionally in. So this is the problem here. Okay, got it. Let's say ஒரு பையன் I don't want to be with you anymore அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். What is the right way to react for that guy? ரைட் ஆர் ராங்கில் இது நம்ம போக முடியாது. இது ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். ஸோ இதை ஹெல்த்தி வேலை எப்படி ரியாக்ட் பண்ணுறது தான் நம்ம பார்க்கணும். யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் சிட் வித் தட் பர்சன் அண்ட் டாக். என்ன ஆச்சு, எதனால், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த பர்சன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏன் அதை சொல்கிறாங்கன்ற புரிதல் நமக்கு வந்து வரணும். அதை புரிஞ்சுக்கணுன்ற ஒரு தாட் வந்தாலே இட் வில் கோ இன் அ ஹெல்த்தி வே. ஓகே, பிகாஸ் லைக் இதனால் நிறைய ஃபைட்ஸ் வருது. பிகாஸ் வந்து வேணான்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க பசங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றது லைக் ஏன் வேணாம். ஸோ வந்து ஒரு சண்டையை ஒரு இது பண்ணுறாங்க. யூ திங்க் தட் இஸ் ஹெல்த்தியானு பார்த்தா, பிகாஸ் அந்த இட்ஸ் அ வெரி அன்சர்டன் திங். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், பசங்களுக்கு அது ஒரு ஷாக்காக இருக்கும். இது பிரேக்கப்பா, ஏன் நம்ம we are so good. ஸோ அந்த ஸ்பேஸில் தான் அவங்க ஆப்ரேட்டே பண்ணுறாங்க. நல்லா போகிற ரிலேஷன்ஷிப்பை நீ ஏன் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு பிரேக்கப்னு சொல்கிற,
அது நல்லா போயிருக்காது ரொம்ப நாளாக. அதை நான் நோட்டீஸ் பண்ணல, அக்னாலேஜ் பண்ணல. நிறைய இடத்துல அந்த விமன் சொல்லியிருப்பாங்க, இது வந்து நோட் பண்ணு, இது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நீ இதை பேச மாட்டுற, செய்ய மாட்டுற. பட் பிகாஸ் லாஜிக்லேருந்து நம்ம பார்க்குறப்போ வி ட்ரை டு சால்வ் இட். ஓகே, இதை மாற்றிடலாம், அதை சரி பண்ணிடலாம். பட் தட் இஸ் நாட் வாட் த விமன் நீட்ஸ். அவங்களுக்கு எமோஷ்னல் சேஃப்டி தான் வேணும். அந்த எமோஷ்னல் சேஃப்டி தரணுன்றது மோஸ்ட்லி பசங்களுக்கு தெரியாது. அண்ட் வி கான்ட் பிளேம் தம் ஈதர், பிகாஸ் அது அவங்களுக்கு யாருமே சொல்லி தர்றது கிடையாது, ஸ்கூல்லையோ காலேஜ்லேயும் கிடையாது. தட் இஸ் அ லேர்ன்டு பிஹேவியர் அண்ட் ஆல்சோ நம்ம லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, காட் இட். இப்போ எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. யூ ஹேவ் டன் அ லாட் ஆஃப் தெரப்பி ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள், கரெக்டாக, மென் அண்ட் விமன். விமன் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் பார்ட்னர் வேணும், ஆனால் இவன் இப்படி இருக்க மாட்டேங்கிறான், இந்த மாதிரிலாம் பார்ட்னர் வேணும், இப்படி இருக்க மாட்டேங்கிறான். What is the pattern that you have noticed which men do not get? When women complains, right? ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இது பிடிக்கல அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷன் அவங்க சொல்கிறப்போ அது மேனுக்கு கம்ப்ளைண்டாக ஆக்கறாகும். நீ புலம்பிகிட்டே இருக்க, ஏதாவது உனக்கு குறை சொல்லிட்டே இருக்க, நான் உனக்கு செய்கிறது தெரியவே மாட்டேன்து. அண்ட் ஆல்சோ தி டேக் இட் வெரி ஸ்ட்ரைட், ரொம்ப அஃபென்ஸாக டைரெக்டாக எடுத்துப்பாங்க. பிகாஸ் மென் ஆர் லாஜிக்கல் அண்ட் சொல்யூஷன் ஓரியன்ட். இப்போ ஏதோ ஒரு இதில் ஏதோ திட்டுறாங்க அப்படின்னா, நீ என்னை திட்டிட்ட, என்னை பிடிக்காதனால தான் திட்டினேன். தி விமன் லவ்ஸ் யூ ஸோ மச், அதனால தான் திட்டுறாங்க. பட் வி டேக் இட் ஸோ ஸ்ட்ரைட். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் ஐ சி. அண்ட் மென் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நான் நிறைய பண்ணுறேன், அப்ரிஷியேட் பண்ண மாட்றா. இப்போ இவளுக்கு வந்து நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், ஆனால் நான் அவளுக்கு வந்து சமைக்கலை, இல்லைனா வீட்டை க்ளீனாக வைக்கலன்றது ஒரு பிரச்சனையாக சொல்கிறா. நான் வந்து வேலைக்கு போகிறேன், அது பண்ணுறேன். ஸோ மேன் ஆல்வேஸ் ஆப்ரேட்ஸ் ஃப்ரம் அ ஸ்பேஸ் ஆஃப் ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரொவைட். விமன் கோஸ் ஃபார் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எமோஷ்னலி. ஸோ இது ரெண்டுமே மிடில் கிரவுண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், இட் வில் பி அ வெரி ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். இல்லாத பட்சத்தில் இட்ஸ் வெரி சேலஞ்சிங். ஓகே, ஸோ யூ ஆர் சேயிங் லைக் மென் கிவ் ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரொவைட், எஸ், விமன் கிவ் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. எஸ், ஓகே, காட் இட். அண்ட் அது வந்து ஏதாவது மிஸ்கம்யூனிகேட் ஆகுமா? அது மிஸ்கம்யூனிகேட்ன்றது இல்லை. இப்போ மேன்னா இப்படி தான், மேனோட சைக்காலஜி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ விமன் சைக்காலஜி. அது ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கணும். இல்லை இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறா அப்படின்றது நான் லாஜிக்லேருந்து பார்க்குறேன். அது இல்லாமல் ஒரு விமன் ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு இது பிடிக்கல ஆர் இதை மாற்றணும், ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா மேன் ஆல்வேஸ் கிவ்ஸ் அ சொல்யூஷன். சரி, அப்படியா, இதை எப்படி பண்ணிடலாம், இதை மாற்றிடலாம். அவங்களுக்கு சொல்யூஷன் வேண்டாம். ஷீ ஜஸ்ட் வாண்ட்ஸ் யூ டு லிசன், பட் வி கிவ் சொல்யூஷன். வென் வி டூ தேட் அவங்களுக்கு அது பிடிக்காது, அது இன்னும் பிரச்சனையாக தான் போகும். ஸோ எமோஷ்னலி அவைலபிள், எமோஷ்னலி ரிசப்டிவ். ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நான் அதை கேட்குறேன், ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படின்ற ஸ்பேஸ் வி ஹாவ் டு லேர்ன். ஓகே, அண்ட் விமன் ஹேஸ் டு லேர்ன் இன் அ ஸ்பேஸ், ஓகே நான் திட்டுறேன் அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அது கம்ப்ளைண்டாக அக்கறை ஆகுது. ஸோ அதை நான் கன்ஸ்ட்ரக்டிவ் வேல எப்படி அந்த மெசேஜை சொல்லலான்றது விமன் ஹேஸ் டு ஒர்க் ஆன். ஓகே, காட் இட். இப்போ இந்த எமோஷனல் அவைலபிலிட்டி அப்படின்ற வேர்ட் கெட்ஸ் த்ரோன் அவுட். எமோஷனல் அவைலபிலிட்டி அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன ஆக்சுவலாக? ஸோ எப்படி எமோஷனலி அவைலபிளாக இருக்கிறது நிறைய பசங்களுக்கு இருக்கிற ஒரு டவுட். எமோஷ்னல் அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு பிரச்சனைன்னு என் பார்ட்னர்கிட்ட சொல்கிறேன். என் பார்ட்னர் வந்து ஓகே ஒய் டு யூ ஃபீல் தட் வே, என்ன ஆச்சு, எப்போத்துலேருந்து உனக்கு ஃபீல் ஆகுது, நான் என்ன பண்ணலாம், இது எல்லாமே என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா த பர்சன் இஸ் எமோஷ்னலி ரிசப்டிவ். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அது அவங்க கேட்குறாங்க, அவங்க எனக்கு எமோஷ்னலி அவைலபிளாக இருக்காங்க. இதுவே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு இப்படி தோணுது, எனக்கு ஹர்ட் ஆகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ சும்மா தான் யோசிக்கிற, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ தான் பிரச்சனை, உனக்கு தான் பிரச்சனை அப்படின்றது எமோஷ்னலி அன்அவைலபிள். எமோஷ்னல் மெச்சூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ், அதாவது ரியாக்ஷன் கொடுக்காம நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது கூட எமோஷ்னல் மெச்சூரிட்டி தான். சின்ன பையன் மாதிரி பண்ணாதன்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன பசங்க மாதிரி பண்ணாத, ஆர் ஹவு ரெகுலேட்டட் வி ஆர், ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது எமோஷ்னல் மெச்சூரிட்டி. தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஐக்யூ. ஐக்யூன்றது இன்டெலிஜென்ட் கோஷன், இது வந்து இக்யூ எமோஷனல் கோஷன். எமோஷனல் கோஷன், காட் இட். ஓகே, ஸோ இப்போ ஒரு பையனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஓகே, ஆன் த டே ஆஃப் பிரேக்கப் வாட் ஆர் தி எமோஷன்ஸ் தட் ஹீ இஸ் ஃபீலிங்? ஹர்ட், சேட்னஸ், அடியில் வர ஃபீலிங் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறதுன்றது சேட்னஸ் தான். ஆனால் கோவமும் இருக்கும், நிறைய ஆங்கர் இருக்கும், அண்ட் இது எல்லாமே மொத்தமாக கோ த்ரூ பண்ணுறது அப்படின்றது நம்ம கிரீஃப்னு சொல்லுவோம். ஸோ கிரீஃப்னா மோஸ்ட் பீப்புள் டெத் கூட கனெக்ட் பண்ணுவாங்க, பட் இட்ஸ் நாட். கிரீஃப் மீன்ஸ் லாஸ். ஸோ நம்ம ஒரு விஷயம் லாஸ் பண்ணுறப்போ வி டோன்ட் நோ வாட் டு டூ. நம்ம பிரெயினால் அதை வந்து எப்படி ஒரு கம்ஃபர்ட் தருதுன்றதே அதுக்கு தெரியாது. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி கிரிட்டிக்கல் ஃபீலிங் அப்படின்றது ஐ சி.
ஓகே, அந்த 5 ஸ்டேஜஸ் ஆஃப் கிரீஃபை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இது இங்கேயும் நடக்கும் தானே இந்த 5? இதுலேயுமே நடக்கும். லாஸ்ட் ஸ்டேஜ்ன்றது அக்செப்டன்ஸ். ஃபஸ்ட்டு டினையல் தான் வரும், அதுக்கப்புறம் பார்கெயின், ஆங்கர் அண்ட் தென் டிப்ரெஷன், அக்செப்டன்ஸ். ஸோ இந்த 5 ஸ்டேஜஸ்ன்றது கோ த்ரூ கண்டிப்பாக பண்ணுவாங்க. அண்ட் இதில் ஒரு ஸ்டேஜுமே இட் டிபெண்ட்ஸ், வெரி சப்ஜெக்டிவ். இப்போ ஒருத்தர் வந்து டினையல்லே ரொம்ப நாள் இருக்கலாம், 6 monthsலேருந்து 1 year கூட இருக்கலாம். அண்ட் ஒரு சிலர் ரொம்ப 3 monthsலே, மோஸ்ட் கேசஸ் பார்த்தீங்கன்னா 3 monthsல ஒரு ஷிஃப்ட்ன்றது க்ரியேட் ஆகும். ஸோ அந்த பர்சனோட ஒரு எமோஷ்னல் ஸ்பேஸை பொறுத்து இது மாறும். அண்ட் இந்த க்ரீஃப்ன்றது இதை கோ த்ரூ பண்ணுறது இஸ் வெரி கிரிட்டிக்கல். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் கேசஸில் பிரேக்கப்பில் இதை யார்கிட்டையும் சொல்கிறதுக்கும் ஆள் இருக்காது, அவர் வீட்டில் சொல்ல முடியாது. நான் வீட்டில் அழுதா வீட்டில் கேட்பாங்க, ஏன் அழுவுற? ஸோ எனக்கு அந்த இதை ஒழுங்காக கோ த்ரூ பண்ணுற ஸ்பேஸும் எனக்கு கிடையாது. ஸோ அதுவுமே இந்த க்ரீஃபை வந்து டிலே பண்ணும். ஓகே, இப்போ வந்து எப்படி அவன் அதை நேவிகேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஐடியலாக என்ன நீங்கள் பார்த்த உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பிரேக்கப்லேருந்து மூவ் ஆன் பண்ணுறது சப்ஜெக்டிவ்னு ஐ நோ, பட் வாட் இஸ் த டைம் லைன் இட் டேக்ஸ்? டைம்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது ப்ராப்பராக, பட் 3 monthsன்றது ஒன்று நம்ம கொடுக்கலாம். அண்ட் மோர் ஓவர் ஈஸியாக மூவ் ஆன் ஆகிறது அப்படின்றது, ஐம் நாட் ஷுர் அபவுட் ஈஸி, பட் மூவிங் ஆன் ஃபஸ்ட்டு திங் யூ ஹேவ் டு டூ இஸ் டிட்டாச்மெண்ட். சரி, இதுதான் உங்கள் ட்ராமா அப்படின்னா, அட்டாச்சாக இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி சேலஞ்சிங். when you detach and dissociate, it helps you to move on. It gives you a clear mind to think, okay, அடுத்து என்ன அப்படின்ற யோசனை அப்போ தான் வரும். ஓகே, என்ன மைண்ட் செட்லேருந்து அவங்க அந்த டிட்டாச்மெண்ட் அப்ரோச் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அக்செப்டன்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். அந்த அக்செப்டன்ஸ் வர்றதுக்கு டைம்ன்றது கண்டிப்பாக தேவை. ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபீலிங்ஸை ப்ராசஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த அக்செப்டன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது எனக்கு. பிகாஸ் மை மைண்ட் ஒர்க்ஸ் இன் அ வே, நோன் இஸ் ப்ளஷர், அன்னோன் இஸ் ஃபியர். எனக்கு தெரிஞ்சதே தான் நான் வந்து அடிக்கடி போவேன், தெரியாதுன்றது அன்சர்டன் எனக்கு ஃபியரை வந்து இன்டியூஸ் பண்ணும். ஸோ நான் திரும்ப அவங்ககிட்ட போய் பேசுறது, இல்லை நம்ம திரும்ப பேட்சப் பண்ணிக்கலாமா அப்படின்றது, இந்த மாதிரி எல்லாமே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொட்டீன். திஸ் வில் பி அ ரொட்டீன் ஃபார் மீ. இவங்ககிட்ட பேசுறது, இவங்ககிட்ட பழகிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போ இது இல்லைன்னு உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்றது தெரியாது. ஸோ ஹெல்த்தியாக நீங்கள் வேறு என்ன பண்ணலாம்? யூ கேன் டூ எனி ஆக்டிவிட்டீஸ். சம்திங் தட் யூ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ, பண்ண முடியாமல் இருக்கிறது, ஸ்போர்ட்ஸ் இது பண்ணலாம், இல்லை ஸ்பெண்டிங் மோர் டைம் ஆன் யோர் செல்ஃப் வில் ஹெல்ப் யூ டு கிரியேட் த ஷிஃப்ட். மென் பிரேக்கப் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் விமன் பிரேக்கப் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அஃப்கோர்ஸ். சி, விமன் இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா அவங்க எமோஷன்ஸாக அவங்க பெட்டராக ஹேண்டில் பண்ணுவாங்க. பிகாஸ் விமன் இன் ஜென்ரல் ஆர் எமோஷ்னல் பீயிங். எமோஷ்னலி தே ஆர் வெல் ஓரியன்ட். ஸோ அவங்க அதுலேருந்து ரெகுலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவங்க அதை பற்றி நிறைய பேசுவாங்க. ஸோ அது அவங்க பேசுகிறதுலே அவங்களுக்கு நிறைய கிளாரிட்டி தரும். ஆனால் மென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி வி டோன்ட் ஓப்பன் அப். அதுவே ஒரு மேஜர் சேலஞ்ச். ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை, ஆர் என்ன நினச்சிருவாங்க, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாமல் நம்ம வச்சுருக்கிறப்போ இட் டேக்ஸ் மோர் டிலேடு ப்ராசஸாக இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தருக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா, வாட் ஆர் சம் ஸ்டெப்ஸ் யூ கேன் டூ டு ஃபாஸ்டன் த கிரீஃப்? ஃபாஸ்டன் த கிரீஃப், ஐ எம் நாட் ஷுர் இஃப் இட் இஸ் பாசிபிள். பட் ஹெல்த்தி வேல என்ன பண்ணலாம் அப்படின்னா, கான்சென்ட்ரேட்டிங் ஆன் செல்ஃப். யூ ஹாவ் டு கோ பேக் டு யோர் செல்ஃப். எனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணட்டும். இட் குட் பி எனி திங். எனக்கு வந்து ரொம்ப நாளாக நான் கிட்டார் கிளாஸ் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நான் போகவே இல்லை. டேக் தட் ஆக்ஷன், டூ தட். அண்ட் மோஸ்ட் லைக்லி பிரேக்கப்க்கு அப்புறம் நீங்கள் பார்க்கலாம், அவங்க வந்து ஜிம்முக்கு போவாங்க, இல்லை அவங்க மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, நான் வந்து நல்லா தூங்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, தே கோ பேக் டு செல்ஃப். சரி, ஓகே, செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணுறதுல நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது நடந்துடும். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் வே டு டூ இட். ஸோ இன் தட் வே இட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த குட் திங்ஸில். எஸ், பிகாஸ் யூ ஆர் கோயிங் பேக் டு ஓகே, நான் என்ன பண்ணுறது, யூ ஆர் ரீபில்டிங் சம்திங். ஸோ இட் ஹெல்ப்ஸ். ஹெல்த்தி வேல பண்ணுறப்போ இட் இஸ் அப்சல்யூட்லி குட். நீங்கள் பார்க்குறதுல என்னெல்லாம் அன்ஹெல்த்தி வேல போகிறாங்க பிரேக்கப் ஆனர்? இப்போ அன்ஹெல்த்தின்னு சொல்கிறப்போ பிஹேவியர்ஸ் தான். லெட் இட் பி ட்ரிங்கிங் ஆர் ஸ்மோக்கிங் ஆர் எனி சார்ட் ஆஃப் டேஞ்சரஸ் பிஹேவியர் விச் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. அது எல்லாமே ஒரு கோப்பிங். இதிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்றதுக்கு பண்ணுற விஷயங்கள் இஸ் அன்ஹெல்த்தி. ஓகே, இங்கேருந்து நெக்ஸ்ட் வே, லெட்ஸ் சே ஹி வாண்ட்ஸ் டு டேட் அகைன். சில பேரெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம்டா, டேட்டிங்கே வேணாம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்காங்க. அதில் அவங்க டேக்கன் இட் வில் சேஞ்ச். பிகாஸ் சி, ஹியூமன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே லவ் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் மேட் அவுட் ஆஃப் லவ். ஒரு டேபிள், ஒரு ஃபேனாக இருக்கட்டும், someone had so much love, they made that, they created that. We are born out of love. ஸோ என்னால் இது வேணவே வேணான்ற ஒரு சுச்சுவேஷன்றது கண்டிப்பாக மாறும். ஒரு பாயிண்டில் அவங்க ஹீல் ஆவாங்க when they understand இந்த டிசிஷன்
வாட் மேட் மீ டேக் திஸ் டெசிஷன், அந்த ஒரு லாஜிக் அப்படி வரப்போ அஃப்கோர்ஸ் அண்ட் when they meet the person they'll change. So it's for time being. இட்ஸ் a temporary thing அப்படின்னு. It depends again. So it's very subjective. இப்போ it could be a traumatic incident-ஆ கூட இருக்கலாம். ஸோ அவங்க it's not coming from a healthy way. இப்போ நான் ஹீல் ஆகிட்டு எனக்கு வேணான்னு நான் டிசைட் பண்ணுறேன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹீல் ஆகாமல் இல்லை எனக்கு லவ்வே வேணாம் அப்படின்றது. ஓகே, காட் இட். இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ இஸ் ஜஸ்ட் கான் த்ரூ அ பிரேக்கப் ஆஃப் அ 5-year ரிலேஷன்ஷிப். அவன் வந்து ஃபங்க்ஷனே பண்ண முடியாமல் இருக்கான். ஸோ இஸ் நாட் டூயிங் இஸ் ஒர்க் ப்ராப்பர்லி, இஸ் ஸ்மோக்கிங் அலாட், ட்ரிங்கிங் அலாட், லிசனிங் டு த சேம் லவ் சாங்ஸ் ஆர் இந்த லவ்வர் மூவியை, பிகாஸ் ஹி வாஸ் சம் ஒன் லைக் தட். ஸோ லைக் அதை வந்து ரிப்பீட்டில் பார்த்துட்டு இருக்கான். ஸோ it's all very chaotic. What advice would you have for a friend who's seeing another friend go through a love failure? Be there for them. There is nothing else that you can do, because இது வந்து நீங்கள் அட்வைஸும் பண்ண முடியாது. இது தப்பு, இது பண்ணாத. கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுக்கு அது எல்லாமே தெரியும், இது ஹெல்த்தி இல்லைன்னு தெரியும், அது அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா தட்ஸ் தேர் கோப்பிங் மெக்கானிசம். ஸோ யூ கேன் லிசன், யூ கேன் பி தேர், யூ கேன் ஆஃபர் ஹெல்ப் அண்ட் ட்ரை டு டெல் தெம் தட் இட் இஸ் ஓகே டு கெட் ஹெல்ப். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டாக கூட நம்ம ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்ம ஹெல்ப்ன்றது பண்ண முடியும். ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்குன்றது இஸ் அப்சல்யூட்லி பெஸ்ட் வே டு டீல் வித். ஸோ வந்து லைக் செல்ஃபாக ஹீல் ஆகிறதுக்கும் ப்ரொஃபஷனலாக ஒரு பிரேக்கப்லேருந்து ஹீல் ஆகிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்தா, இப்போ எனக்கு மசாஜ் நல்லா பண்ண தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எனக்கே மசாஜ் பண்ணுறது எப்படி இருக்குது, இன்னொருத்தர் வந்து எனக்கு ஒரு மசாஜ் தெரபிஸ்ட் எனக்கு பண்ணுறதுன்றது எப்படி இருக்குது. ஸோ சம்திங் வெரி சிமிலர். எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சால் கூட அவேர்னஸ் ஆர் நான் ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கேன், வெளியே இருந்து பார்க்குறவங்க ஈஸியாக சொல்லிவிடுவாங்க உனக்கு அங்கே டோர் இருக்குது நீ ஏன் போகலன்னு. பிகாஸ் ஐ எம் இன்சைட் த பாக்ஸ், இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ டு கெட் டு த டோர். ஓகே, வாட் டு யூ திங்க் இஸ் த காமன் மிஸ்டேக்ஸ் பீப்புள் டூ when they go through a breakup? காமன் மிஸ்டேக்ஸ் இஸ் நாட் டிட்டாச்சிங் தெம்செல்ஃப். இவங்க கூடயே தான் நான் இருப்பேன் ஒரு திரும்ப திரும்ப போகிறது, தட் நெவர் ஹெல்ப்ஸ். அண்ட் அவங்க அது இன்னும் ஹர்ட்டை வந்து அதிகமாக தான் ஆக்கும். ஸோ தட் இஸ் ஒன் காமன் மிஸ்டேக். அண்ட் சப்ஜெக்டிவ் அகெயின். ஸோ getting into any sort of unhealthy behavior is also a mistake that I would say. Okay. And what do you think about in the on and off நிறைய பேர் இருக்காங்க, ஒர்க் ஆகல, on and off. What do you think about this whole on and off thing? இட்ஸ் மோர் ஆஃப் இப்போ ட்ராமா பாண்டிங்காக கூட இருக்கலாம். அகெயின் வெரி சப்ஜெக்டிவ். ட்ராமா பாண்டிங் அப்படின்னு சொல்கிறப்போ இது ஒர்க்கே ஆகலைன்னு தெரியும், இது வேலைக்கே ஆகலை, ஆனாலும் எனக்கு உங்க கூட தான் இருக்கணும். மோஸ்ட் லைக்லி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இதுவும் இல்லைனா, இந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைனா, இல்லை அடுத்து வர பார்ட்னர் இதை விட மோசமாக இருந்தால், தட் இஸ் ஆல் அன்சர்டன் அண்ட் லாஜிக்லி அப்படின்றது இல்லை. பட் இது எல்லாமே ரீசன்ஸ் தட் தே கிவ் டு பி இன் தட் ரிலேஷன்ஷிப். ஓகே, அதனால தான் இந்த ஆன் அண்ட் ஆஃப். எஸ், ஐ எம் அன்ஏபிள் டு லெட்டிங் கோ என்னால் பண்ண முடியலை அப்படின்றதுனால தான் இந்த சேலஞ்சுன்றது வர்றது. ஓகே, இது எண்ட் ஆஃப் த டே அக்செப்டன்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்து. கோர்ஸ். ஸோ ஆனால் அந்த அக்செப்டன்ஸ் வந்து டைம் தான் ஒரே ஆன்சரா, இல்லை வேறு ஏதாவது ஆன்சர் இருக்கா இந்த அக்செப்டன்ஸ்? டைம்ன்றது ஒன்று, இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங் த கம்பேட்டபிலிட்டி. நான் வந்து எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேஸ்மெண்ட்டே சரி இல்லை ஆர் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றப்போ ஐ ஹாவ் டு ரியலைஸ் தட், ஐ ஹாவ் டு லுக் பேக். ஏன்னா இப்போ நான் வந்து ரூஃப் போடணும்னு நினச்சிட்ருக்கேன், இத்தனை ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் மெட்டீரியல் ஆர் ஹவு திஸ் மச் ஹெவி ரூஃப் தட் ஐ வாண்ட் டு லே, வெல் அண்ட் குட். ஆனால் பேஸ்மெண்ட் தாங்கணும் இல்லையா? ஸோ ஆல்வேஸ் கோயிங் பேக் டு த பேசிக்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், கம்பேட்டபிலிட்டி, கம்யூனிகேஷன், இது எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணோம். அண்ட் மோர் ஓவர் சண்டைகள் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் வரும், அதை நம்ம எப்படி ரெஸ்டோர் பண்ணுறோம், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதும் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகே, வாட் யூ திங்க் அபவுட் இந்த ஒரு செல்ஃப் எஸ்டீம் ஹிட் வருது நிறையா பசங்களுக்கு, நான் பார்க்கறதுல ஈவன் கேர்ள்ஸ். ஸோ வந்து என்னென்னா, பிரேக்கப் அவங்களுக்கு ஆயிருக்கு, இன்னொருத்தவங்க அவங்கள பிரேக்கப் பண்ணாங்க, நவ் தே ஹாவ் ஃபீல் ஒரு கம்மியாக. ரிஜெக்ஷன். நோபடி லைக்ஸ் ரிஜெக்ஷன். நம்மளோட ஃபியரில் இட்ஸ் அ மேஜர் ஃபியர் ஃபார் ஹியூமன்ஸ், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அண்ட் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். என்ன ஒருத்தவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்றது இட்ஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் அஸ் டு டேக். அண்ட் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஒருத்தருக்கு ஒரு மெட்டீரியல் கிக்கன் ஆகலாம். ஸோ அதை எனக்கு என்ன ரிமைண்ட் பண்ணுது, எனக்கு நான் அதை ஃபெயிலியர்னு பார்க்கலாம், இல்லை நான் வந்து இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே கிடைக்காது, ஐ ஃபெயில்ட் அஸ் அ பர்சன்னு பார்க்கலாம்.
ஸோ எல்லாமே த ரீசன் அண்ட் த மீனிங் தட் ஐ அட்டாச் டு தட் பர்டிகுலர் சுச்சுவேஷன். டு யூ திங்க் தட் இஸ் ரைட்? அந்த மாதிரி நான் எதுக்குமே ஒர்த் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இட் இஸ் வெரி வேலிட் ஃபார் தெம். அந்த பாயிண்டில் அவங்களுக்கு அது ரொம்ப வேலிட் பிகாஸ் தே ஆர் கோயிங் த்ரூ தேட். ஒரு அதுலேருந்து மூவ் ஆன் ஆகுறப்போ அவங்க அதுலேருந்து ஹீல் ஆகிடுவாங்க. இப்போ உங்களுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறப்போ உங்கள் வலி ரொம்ப உங்களுக்கு ரியல் அண்ட் வேலிட். நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, அதெல்லாம் சும்மா கொஞ்ச நாளைக்கு வலிக்கும், அவர் உங்கள் வலி உண்மை கிடையாதுன்னு என்னால் சொல்லவே முடியாது. ஸோ இட் இஸ் வெரி வேலிட் ஃபார் தெம். ஓகே. ஸோ அது வந்து கோத்ரூ பண்ணி தான் ஆகணும் அந்த செல்ஃப் எஸ்டீம் இஷ்யூ. ஆர் இப்போ எப்படி இருக்காங்கன்னா, நான் இப்போ ஒரு நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, அவள் அவ்வளோ நல்லா இருந்தால் நான் அவளை இப்படிலாம் பண்ணிட்டேன், புரிஞ்சிக்கவே இல்லை, அவங்களே அவங்கள போட்டு ரொம்ப இறக்கிக்கிறாங்க. எஸ், திஸ் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் செல்ஃப் லவ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் மேலே ஒரு செல்ஃப் லவ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு சே ஆல் திஸ். செல்ஃப் லவ் அதிகமாக இருக்க ஒரு பர்சன் மோஸ்ட் லைக்லி இதை லாஜிக்கலாக ஹேண்டில் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட், லெட் மீ மூவ் ஆன், லெட் மீ மூவ் அவே, இவங்க எனக்கான பர்சன் கிடையாது, ஐ வில் ஃபைண்ட் மை பர்சன் அப்படின்னு மூவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகே. இப்போ ஸ்பீக்கிங் அபவுட் செல்ஃப் லவ் கம்மியாக இருக்கிற நிறைய பேரை நான் பார்க்குறேன். ஸோ இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது செல்ஃப் லவ்வை? If you can look at yourself in the mirror and say I love you and not feel any sort of uncomfortable feeling, you have good self love. நீங்கள் mirror work பண்ணலாம், கண்ணாடி பார்த்து you can maintain eye contact and say I love you, and you can write letter for yourself. செல்ஃப் கேர் நீங்கள் நிறைய எடுக்கணும். உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜிம்மாக இருக்கலாம், இல்லைனா ஜேர்னலிங் பண்ணலாம். ஆல் தி ஸ்டெப்ஸ் வில் ஹெல்ப் யூ டு இன்க்ரீஸ் யுவர் செல்ஃப் லவ். ஓகே. ஸோ வந்து எனி அதர் டிப்ஸ் தட் யூ கேன் திங்க் ஆஃப்? Go for therapy. I would say getting help always works because பர்டிகுலராக ஏதோ ஒரு பாயிண்டில் இல்லை ஏதோ ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதுலேருந்து இந்த இஷ்யூஸ் ரூட் ஆகுது அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் தான் இஸ் பெஸ்ட். ஓகே. ஸோ இது ஒரு செம்ம பாயிண்ட்டாக இருக்குல்ல இந்த செல்ஃப் லவ் பற்றி. ஏன்னா இந்த செல்ஃப் ஹேட்டுக்கான ரீசன் என்ன? செல்ஃப் ஹேட், செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படின்றது இது எல்லாமே நம்ம சைல்டுஹுட்லேருந்து வர்றது. நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம என்ன பார்த்து வளர்கிறோம், பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வரலாம், இல்லை நம்மளோட என்விரான்மெண்ட் இதை காஸ் பண்ணலாம். இப்போது என்னோடய சைல்டுஹுட்டில் மை பேரண்ட்ஸ் ஆர் வெரி கிரிட்டிக்கல். நீ வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லை, உனக்கு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி என்னை வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த மெசேஜ் என் கூடவே இருக்கும். நான் அது ரொம்ப க்ளோஸாக ஹோல்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ எனி எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபெயிலியர் நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா I will talk very negative things about myself. எனக்கு இப்படி தான், எனக்கு எதுவுமே வராது, எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் போகிறதுக்கான சான்சஸ் ஹை. அந்த செல்ஃப் ஹேட் வர்றதுக்கு மெயின் ரீசன் இஸ் சைல்ட்ஹுட் அப்படின்றீங்க? எல்லாமே நீங்கள் செல்ஃப் லவ், செல்ஃப் ஹேட், எனி திங், எவ்ரி திங் ஹேஸ் டு டூ வித் அவர் சைல்ட்ஹுட். ஸோ நம்ம சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஆன் ஹூ அண்ட் வாட் வி ஆர். ஓகே. லெட்ஸ் சே எனக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு சைல்ட்ஹுட் இருந்திருக்கு, பட் அதுலேருந்து வெளியே வர முடியுமா? அஃப்கோர்ஸ், ஆல்வேஸ். அதை நம்ம எப்படி, இது அகெயின் ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். நம்ம லென்ஸுன்றது பிளேஸ் அ மேஜர் ரோல். நீங்கள் இப்போ சிப்ளிங்ஸே எடுத்தீங்க அப்படின்னாலே பர்த் ஆர்டர்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பார்ன், செகண்ட் பார்ன் அண்ட் ஃபர்ஸ்ட் சைல்டு, மிடில் சைல்டு அண்ட் லாஸ்ட் பார்ன். இதிலே ஒரே பேரண்ட்டு தான், ஒரே வீடு, ஒரே சிப்ளிங்ஸ். ஆனால் ஒருத்தருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் பேரண்ட் பற்றி. ஃபர்ஸ்ட் பார்ன் வந்து அப்பா வந்து ரொம்ப மோசம்னு பேசலாம், லாஸ்ட் பார்ன் மை ஃபாதர் இஸ் த பெஸ்ட் ஃபாதர்னு பேசலாம். ஏன் அப்படின்னா இட் இஸ் ஆர் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம இதை எப்படி பார்க்குறோம், நம்ம எப்படி வளர்கிறோம் அப்படின்றது பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, சூப்பர். இப்போ வந்து ஒருத்தரை வந்து பிரேக்கப் ஆகி ஒரு லெட்ஸே ஒரு 1 வீக் முன்னாடி தான் பிரேக்கப் ஆயிருக்கு. ஓகே, அந்த பையன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா வாட் இஸ் த ஒன் லாஸ்ட் மெசேஜ் யூ வில் லீவ் ஃபார்? It is okay. It heals. And then whatever you are experiencing right now, ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கலாம். Hold on. Things will get better. Super. Nice. I think we're done. Super. Right? Yes. Done.